ஓர் கனவு, ஓர் தேடல், ஓர் பயணம். தொப்புள் கொடி உறவின் உதிரம் விதைத்து, பாசத்தின் சுமைகளை நெஞ்சில் புதைத்து, பொருள் தேடி கடல் தாண்டி பறவைகளாய் பறந்து வந்த கூட்டம். அதை தன் கைகளில் ஏந்தி அடைக்கலம் தந்தது ஓர் தேசம். குவைத் வந்தாரை வாழ வைத்த தமிழனை வாழ்வாங்கு வாழ வைத்த எண்ணெய் தேசம், இன்னொரு அன்னை தேசம். கண்டங்கள் தாண்டி வளைகுடா நாட்டில் சுவாசம் வளர்க்கும் இந்த குவைத் வாழ் தமிழர்களுக்காக குவைத் வாழ் தமிழர்களாலேயே உருவாக்கப்பட்ட ஓர் பெருமைமிக்க அடையாளமே குவைத் தமிழ்ச் சங்கம். இது ஒற்றுமையின் அங்கீகாரம், தமிழினத்தின் தனி அடையாளம். 20க்கும் மேற்பட்ட குவைத் வாழ் தமிழர்களால் 2005ஆம் ஆண்டில் துவங்கப்பட்ட இந்த குவைத் தமிழ்ச் சங்கம் ஒவ்வொரு வருடமும் தன் கடும் முயற்சிகளால், ஆத்மார்த்தமான பங்களிப்பால், உணர்வை குலைத்து உழைப்பை வடித்து பட்டொளி வீசும் பட்டத்து யானையாய் தனது 10வது ஆண்டில் விஸ்வரூபமாய் விண்ணை முட்டி அடியெடுத்து வைக்கிறது. வெள்ளித்திரை நட்சத்திரங்கள், சின்னத்திரை நிலாக்கள், சுந்தர சொல்லால் தமிழ் வளர்க்கும் மேடை பேச்சாளர்கள், இசையால் மயக்கும் பாடகர்கள், இன்னிசை குழுக்கள், ஆன்மீகத்தை அள்ளித்தரும் சொற்பொழிவாளர்கள், ஆடல், பாடல், நாடகங்கள் என முத்தமிழும் சங்கமிக்கும் ஓர் கலைக்கூடம் இந்த குவைத் தமிழ்ச் சங்கம். எனக்கு கொஞ்சம் காப்பி கொடுத்துருமா அப்படின்னா எங்கள் அம்மா என்ன மூட்டை பிள்ளை இல்லையானா பால் தான் கொடுப்பேன். கூட்டத்துல கேட்ட பின்னாடி கேக்குதானு பின்னாடி இருந்து ஒருத்தர் கேட்கல பரவாயில்ல அப்படின்னாரு. அதனால ஒன்றும் தப்பு இல்லை, பேசுங்க. அதுக்குள்ள முன்னாடி உட்கார்ந்த 2 பேர் அங்க கேட்கலையா, வா போவோம் அப்படின்னு சொல்லி அவங்க வேற வேலையை வந்த ஆளுங்க போல் இருக்கு. பண்பான வேடத்தை கொண்டாடும் ஆண்கள் மந்திரம் போதுதம்மா, பல்லாக்கு தூக்கிடும் வரிவட்ட யானைகள் பல்லாண்டு பாடுதம்மா. இசைக்குழுவின் ஞாபக அர்த்தமாக நினைவு பரிசு ஒன்றினை அந்த பிள்ளை வெக்கத்தோடு அப்படி உட்காந்துருந்துச்சு, இப்படி உட்காந்துருந்தான். முதல்ல ஆரம்பிக்கிறேன் பேச்சை. மரகதம் என்ன உன்னை பிடிச்சிருக்கா அப்படின்டா. அந்த பிள்ளை வெக்கத்தோட பொங்க பைத்தியம் முடிச்சு இவன் பயந்து போயிட்டான். ஏன்டா இவன் 4 வருஷம் பைத்தியார் ஹாஸ்பிட்டலில் இருந்தவன், என்னடா அதெல்லாம் மறைச்சாங்களையாமன்னா. மரகதம் அதை எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னா, நீ இருந்த அதே ஹாஸ்பிட்டலில் நானும் இருந்தேன், நீ 4வது வார்டு நான் 5வது வார்டு. டிஃபன் எது தெரியுமோ? இட்லி. உத்தமம் லட்டுகம் செய்வா. லட்டுகம்னா இட்லி. அடுத்தது பரவாயில்லன்னு ஒன்று உண்டு. மத்தியமம் சக்கரமேவச்ச. சக்கரம்னா தோசை.
மகா மட்டமான டிஃபன் ஒன்று உண்டு தெரியுமா உங்களுக்கு? அதமம் லவண விருட்சம். லவண விருட்சம்னா உப்புமா. பழத்தால ஆரம்பிச்ச பிரச்சனைய எப்படி பழத்தாலே முடிக்கிறான்னு பார். முருகா, உனக்கு என்ன பழம் தானே வேணும்? ஆமாம் ஆமாம். கணேசா, நீ பழம் விடு. முருகா, நீயும் பழம் விடு. எப்படி பேரை கேட்ட உடனே சும்மா அதிர்றதில்ல. குவைத் தமிழ்ச்சங்கம் பல்லாண்டு 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 செழித்து வளர்ந்து உயர வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை கோரி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி முடிக்கிறேன். வணக்கம். வியாபாரியே, உங்கள் வருகை இந்த நாட்டிற்கு பயன்படட்டும். நீங்கள் இங்கு எங்கள் விருந்தினராக தங்கியிருந்து எங்கள் நாட்டின் வளங்களை பார்வையிடுவதுடன் எங்கள் உணவு வகைகளையும் சுவைத்து மகிழ வேண்டும். குவைத்தில் நடக்கக்கூடிய தமிழ் சங்கத்துக்கான விழா. இந்த விழாக்காக நீங்க எல்லாரும் வந்திருக்கீங்க. உங்களுக்காக ஒரு பாடல் இப்ப பொழிய போது. இந்தாங்க, இதுல இருந்து ஒரு சீட் ஒன்று எடுங்க. ஓ சார், கைத்தட்டலோட எல்லாருக்கும் பிலேட்டட் பொங்கல் விஷஸ். ஃப்ரெண்ட்லாம் கூட இப்போ கேட்டாங்க, குவைத்தெல்லாம் சுற்றி பார்த்தேன். சுற்றி பார்த்தேன், ரூம்லேருந்து ஒன்றும் தெரில, தூங்கிட்டே இருக்கேன், எழுப்பாதீங்கடா அப்படின்னு. ஆக்சுவலாக நான் வீட்டுக்கு வீடு பின்னால் ஒரு கிணறு இருக்கும், அதுலேருந்து பெட்ரோல்லாம் வரும் அப்படிலாம் நினச்சேன். அதெல்லாம் இங்கே தனியாக இருக்குமாமே. ஸோ இப்போ யார் நம்ம இதில் ராணி, மகாராணி? சமையல், ரங்கோலி அது மாதிரி மட்டும் இல்லாமல் ஒரு அறிவு போட்டிலையும் ஒரு குயினா வந்திருக்காங்க. கிவ் ஹர் a நமிதாமா. எஸ், சொல்லுங்க. எப்படி இருக்கீங்க நீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க சௌக்கியமா? நான் நல்லா சௌக்கியமா தான் இருக்கிறேன். சொல்லுங்க. ஆனா என்னன்னு தெரியல, எல்லாரும் நீங்க ரொம்ப அழகின்னு சொல்ற, பேரழகின்னு சொல்ற. அப்படி என்ன இருக்கு உங்ககிட்ட? ரூபேஷ் ஐ லவ் யூ சொல்ல முடியுமா? ரூபேஷ் ஐ லவ் யூ. நல்லா விசில் அடிக்கலாம். என்ன பார்த்து கண்ணடிக்காதீங்க சார், அங்க கண்ணடிக்கணும் சார். சஞ்சீவ் அப்படி இல்ல, அவருக்கு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அதான் சொல்ல வரேன். மைக்கேல் ஜாக்சன் சாங்க்கு எம்ஜிஆர் சார் ஆடுறாரு. என்ன நடக்குது பாப்போம். லிசன். எனக்கு பிடிக்கலங்க. இல்ல எனக்கு பிடிக்கல. புரியல. அதுதான் சார். அதுவோ அம்மா, வாழ்க்கைங்கிறது மற்றவரை மகிழ்வித்து பார்த்து மகிழ்வது, அவ்வளோதான் முக்கியமான பாயிண்ட். எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் கூட இத்தனை பேர் உட்கார்ந்து கேட்கறதுக்கு காரணம், அந்த பகிர்ந்து உண்ணல்ங்கிற அந்த ஒரு நிலைப்பாடுகளை எடுப்பதற்கு காரணம், எல்லாவற்றையும் கடந்து புலம்பெயர்ந்தும் நீங்கள் குணம் பெயராமல் இருக்கின்ற வாழ்க்கையை தருகிறது. புலம்பெயர்ந்தது சோகமாக ஆகுமையானால் இங்கு வந்து கூட மண்ணை நினைத்து கொண்டிருக்கீங்கல்ல, அதுதான் சொல்லுங்கள்.
அவ என்ன தேடி வந்த அஞ்சல, அவ நேரத்தை பார்த்து செவக்கும் வெத்தல, அவ அழக சொல்ல வார்த்தை கூட பத்தல, அட இப்போ எனக்கு வேணும் அஞ்சல. கலை நிறை கணபதி சரணம் சரணம். Roboda, 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 zoom, zoom, roboda, roboda, roboda. தமிழ் மொழியா சின்ன சின்ன வண்ண கோயில் கொஞ்சி கொஞ்சி கோபுரம்மா தோடு ரெண்டாங்க தோடு மூணாங்க வாங்க சொன்னே அத வாரி விட்டாக்க வரவழ காக்க மடித்தே இருந்தாக்க வாரேன் போங்க அத வாரி விட்டாக்க வரவழ காக்க மடித்தே இருந்தாக்க வாரேன் போங்க. குட் ஈவினிங் குவைத். வணக்கம், பொங்கல் வாழ்த்துக்கள். என் இதயம் இதுவரை துடித்ததில்லை, இப்போ துடிக்கிறதே. என் மனசு இதுவரை பறந்ததில்லை, இப்போ பறக்கிறதே. இசை மழைன்னு சொல்லுவாங்க, இது இசை சுனாமி. இங்கே ஒன்றாய் கூடி வந்தோம் ஐயா, தந்தனத்தம் என்று சொல்லியே, தந்தனத்தம் என்று சொல்லியே. தோட்டத்தில் இருக்கிற மகிழம்பூ எப்படி புழுக்களோட இருந்தாலும் தோட்டமே மனம் பரப்புதோ, அது மாதிரி வீட்டில் எத்தனைதான் சண்டை எத்தனைதான் சச்சரவு பிரச்சனை இருந்தாலும் வீடுங்கிற தோட்டத்தை மணக்க வைக்கிறது நம்மள மாதிரி பொண்ணுங்க கையில தாண்டி இருக்கு. சில்லாவோ திண்டுக்கல்லு சின்னால பட்டி பக்கம் சொல்லு, நம்ம சிலுக்குவாறு பட்டி சிங்கம் செம்பு கலக்காத தங்கம், அது வச்சிருப்பதோ வருத்தப்படாத வாலிபர் சங்கம். அன்னை அன்புக்கு அன்னை தெரசா, அறிவுக்கு அப்துல் கலாம், அடக்கத்துல நெல்சன் மண்டேலா, நம்ம போஸ்பாண்டி அண்ணன் கொடுத்த 500 5 லட்சமா நினைச்சுக்கிட்டு நம்ம அள்ளி நகரத்து அடிய கொஞ்சம் அடிச்சு தாங்க ஆட்டுவோமா. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நான் டெலிவரியா 25 வருஷம் கழிச்சு ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் குவைத்துக்கு வரேன். நான் அலைபாயுதே கண்ணா என் மனம் அலைபாயுதே, வேணுகானம் அதில் அலைபாயுதே கண்ணா என் மனம் அலைபாயுதே. அன்பு பெரியோர்களே, அழகு பெண்களே, பேரழகான ஆண்களே, எல்லாருக்கும் வணக்கம். யா அழகு பெண்களேன்னு சொன்ன உடனே கையை தட்டியிருக்கலாம்லே, உங்களுக்கே நம்பிக்கை இல்லை போலே. ஆனா பேரழகான ஆண்கள்னு சொன்னோன்னு எப்படி கையை தட்டுறாங்கன்னு பாருங்க. இதைத்தான் பெரியாரு மூட நம்பிக்கைன்னு சொல்லியிருக்காரு. ஏன் ஏன் சார் என்ன கூப்பிட்டீங்க? எதுக்கு அழுகுற? நல்ல நாள் அதிகமா ஏன் அழுகுற? உனக்கு என்ன பிரச்சனை? அதுல சார் இந்த திவ்யா இல்ல, திவ்யா. ஆமா, திவ்யா உனக்கு இல்லை, அது நல்ல ஃபிகர், உன் கூடலாம் வராது, அது போயிருச்சு. Good evening, everybody. The relationship between the Kuwait and India goes back to centuries, you know. We really, you know, you are loyal, honest, hard worker, and doing good job in this society. Big hand. Finalists, first round. Ready? Your time starts now. நிறை 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 குறை கோயில் கும்பம் ஏ அப்பா, எதிர்பார்க்கவே இல்லைங்க. நடந்தது குற்றம் அம்மா குழந்தை எல்லோரும் குடும்பம் வியாதி குஷ்டம்
42 வினாடிகள்ல 5 சொற்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஃபைனல். Hey Jay, this is for VJ. ஆண்ட்ரியா அவர்களை பலத்த கைத்தலோட மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். வாங்க ஆண்ட்ரியா. இப்ப அடி பாம்பார் நம்ம விசில. அன்னும் பொன்னும் நோக்கியா நீ கொள்ளை கொள்ளும் மாஃபியா cappuccino coffee Sofia இழைக்கும் ஜோரோ ஜாகசத்தில் மாறுபேரோ சீறி வந்த வேகமான ஆரோ ஆயு போதும் நலவகத்தை பாரு இங்க சேர்ந்து உங்களோட கொண்டாடுறதே எனக்கு ரொம்ப ரொம்ப உண்மையில ரொம்ப சந்தோஷமா இருக்கு. திரு லக்ஷ்மி நாராயணன் அவர்களையும் பெற்றுக்கொள்ளுமாறு மேடைக்கு அழைக்கின்றேன். வணக்கம். காலையில் பெண்கள் மட்டுமே இருந்தோம். எள்ளு விழுந்தாலும் சத்தம் கேட்குற அளவுக்கு அமைதி இருந்துச்சு. போனா போதுன்னு ஆண்களை விட்டோம். வெங்கலக்கடையில் யானை பூந்தது போல கொட கொடன்னு சத்தம் கேட்டாலும் கூட ஒரு இடத்துல என்ன நீங்கள் ரொம்ப ஆச்சரியப்படுத்திட்டீங்க. எங்கே தெரியுங்களா? குழந்தைங்க பேசினா பேசிட்டு போட்டோம், நீங்கள்லாம் நடுவில் இறைச்சல் இருந்தால் இருந்துட்டு போட்டோம். எங்கெல்லாம் அவங்க பேசும்போது நல்ல விஷயங்கள் வருதோ அங்கெல்லாம் ஒரு சைலன்ஸ் தென்பட்டுச்சு. அப்போ தான் தெரிஞ்சது நீங்கள் அறிவு ஜீவிகள் தான் என்பதில் மாற்றமே கிடையாது. இங்கே என்னை கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் எனிதிங் எஜுகேட், அதாவது சொல்லி கொடுக்குறதுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த விதத்தில் மருத்துவ ரீதியாக பெண்களுக்காக சில கேள்வி பதில் சொல்லணும், பெண்கள் வெல்னஸ்க்காக சொல்லணுங்கிறத போது ஐ டுக் த ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ சிவாஜி கணேசன் சார் வந்து நம்ம சச்சின் டெண்டுல்கரை வந்து இன்டர்வியூ எடுக்கிறாரு. தான் கான்செப்ட். தம்பி வணக்கம் தம்பி. ஆபா உங்க பேர் என்ன? யா ஹாய், ஐ அம் சச்சின் டெண்டுல்கர். உங்க அப்பா என்ன வட்டி கூடுறவரா? why are you asking like this? இல்ல தண்டல்கார் வச்சிருக்கீங்களே, எப்படி வார தண்டல் கொடுவீங்களா இல்ல பாச தண்டல் கொடுவீங்களா? No, it's not Tandalkar, it's Tendulkar. ஓ 10 நாளைக்கு ஒரு வாட்டி தண்டல் கொடுவீங்களா? சரி தம்பி. என் வாழ்க்கையிலே வெளிநாட்டு பயணம் என்று நான் முதலாக அந்நிய தேசத்திலே ஒரு மண்ணை மிதித்தேன் என்றால் அது இந்த எண்ணெய் தேசம்தான். என்னை வாவென்று அழைத்த தேசம். குவைத் தமிழ் சங்கம் ஒரு இனிய மாலை பொழுதாக மாற்றி கொடுத்துருக்கு. இதில் பங்கேற்கும் வாய்ப்பையும் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. Such a pleasure again coming back, I think after a decade. I came back I think 12 years before for Tamil Sangam. I think one of my first concerts in this place where I was in Kuwait, and it is 12 years and thanks for remembering. வாழ்க்கையில் முதல்ல நான் 2008-9 தெரியல ஃப்ளைட்டில் ஏறினதே முதல்ல குவைத்துக்கு தான். நானும் என் மனைவி இங்கே வந்தது. வாழ்க்கையில் நாம் பல தமிழ்ச் சங்கங்களில் பார்த்த ரசிகர்களுக்கு மத்தியில் இந்த குவைத் தமிழ்ச் சங்கத்தினுடைய ரசிகர்கள் கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் ஆகியும் இன்னும் முகத்தில் அந்த மலர்ச்சி குன்றாமல் அமர்ந்திருக்கக்கூடிய எங்கள் உயிரினும் மேலான ரசிக பெருமக்களுக்கு உண்மையிலே என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகள். மிகப்பெரிய அளவில்
குவைத் தமிழ் சங்கத்தினுடைய இந்த முதல் துவக்க விழா, இந்த ஆண்டின் முதல் துவக்க விழாவில் என்னை அழைத்ததற்கு குவைத் தமிழ் சங்கம் உறுப்பினர்கள் அனைவருக்கும், முக்கியமாக தலைவர் அவர்களுக்கும், குவைத் ராஜா அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள வேண்டும். அரிமா அரிமா நானோ 1000 அரிமா, உன் போல் பொன்னா கிடைத்தால் எம்மா சும்மா விடுமா ராஜா தீ. வந்த பாத்தியாரோ தாக்க வந்த பாத்திகளை நாளாய் கிடைக்கும் sorrow. Who's a hero? Who's a hero? பத்து லட்சம் இந்தியர்கள், 1 லட்சம் தமிழர்கள், 60 வருட பிணைப்பு, ஒரே இனம், ஒரே உணர்வு, ஒரே மொழி, தமிழ். உக்கிர வெயிலில் வியர்வை வடித்து, உருக்கும் பனிச்சூழலில் வெடிக்கும் உணர்வுகளை நெஞ்சங்களில் அழுத்தி, நித்தம் நித்தம் போர்க்களமாய் ஒவ்வொரு தினாரையும் சம்பாதிக்கும் எம் தமிழர்களின் கண்களில், மனங்களில் ஒரு சிறு நொடியேனும் மகிழ்ச்சியை பாய்ச்சினால் அதுவே இந்த குவைத் தமிழ்ச் சங்கத்தின் மகத்தான வெற்றி. அதற்கு உங்கள் புன்னகையே சாட்சி. வெறும் பொழுதுபோக்குகளை தாண்டி இந்நாட்டில் வாழும் தமிழர்களின் உரிமைகளை காக்கவும், தேவைப்படுவோர்க்கு உதவவும், நலத்தொண்டுகள் புரியவும் அன்பும் ஆதரவுடன் என்றும் காத்திருக்கிறது குவைத் தமிழ்ச் சங்கம். இது 10ஆம் ஆண்டு துவக்க விழா. அமர்க்களமாய், ஆர்ப்பாட்டமாய் ஓர் ஆரம்பம். தொடரட்டும் நமது சாதனை, அதிரட்டும் நம் வெற்றியின் கர்ஜனை. என்றும் உங்கள் பேராதரவுடன். நன்றி.